இந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் இந்த சதாசிவா விசாரணை ஆணையத்தின் முன்னால வந்து தங்களுக்கு நடந்தது சொல்றதுக்கு அவ்வளவு அச்சுறுத்தல்கள். அதுல மனித உரிமை சோக்கா அறக்கட்டளை, அண்ணா கிரண் கோபால் அவர்கள் இப்படி எல்லாம் நிறைய பேர் தலையிட்டு அவங்கள வந்து நேரம் நிறுத்தினாங்க. அவங்க வந்து சொன்ன உண்மைகளை நீதியரசர் பதிவு செய்துட்டார். ஆமாப்பா, இந்த பகுதியில் இப்படி நடந்திருக்கு, அவ்வளவுதான். அப்புறமா நிவாரணம் கொடுக்கணும்னு 2 மாநில அரசுகிட்டே அழுத்தம் கொடுக்கப்பட்ட பிறகு தமிழ்நாடு அரசு 5 கோடி, அப்ப முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள், அந்த பக்கம் எஸ்.எம். கிருஷ்ணா அவர்கள் 5 கோடி அறிவிச்சாங்க. அதுல இன்னும் 7.5 கோடி கொடுக்கப்படாமலே இருக்கு. 1000 பேருக்கு 10 கோடி இது வரைக்கும் முழுமையாக தந்துட்டாங்களான்னா தரல, அதோட மறந்துட்டாங்க. இப்ப வாச்சாத்தியில தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. அந்த தீர்ப்புகள் அமல்படுத்தப்படுமா, குற்றங்கள் வழங்கப்படுமா, அவர்கள் சொல்லியிருக்கிற நிவாரணம் வழங்கப்படுமா, இதை கண்காணிப்பதற்கு நம்ம கிட்ட அமைப்புகள் இருக்கிறதானா? இல்லை. எல்லாமே அந்த காலகட்டத்துக்கு ஒரு வாரத்துக்கு பரபரப்பா வச்சிருந்துட்டு அடுத்த இதுக்கு போயிடும். நமக்கு அடுத்த பரபரப்பை அவர்கள் உருவாக்கி கொடுத்துருவார்கள். அது மேல விவாதிச்சுட்டு போயிடும். அது இப்ப சமூக வலைத்தளங்கள்லாம் வந்த பிறகு தீவிரமான விவாதங்கள் நடக்குது. அதுலயே நம்ம வந்து திருப்தி அடைஞ்சிட்டு போயிடுறோம். கைவிடப்பட்ட மக்கள் கைவிடப்பட்ட மக்களாக கேட்பதற்கு நாதியற்றவர்களாகவே இன்னும் இருக்கிறாங்க.